கை இப்படி மறுத்து போச்சு. வளர்ச்சியே இல்லை, இப்படி மறுத்து போயிருக்கு. நம்ம இப்படி ஆகுது. நமக்கு ஏதாவது நரம்பு தளர்ச்சி இருக்குமா? ஸோ பொதுவாகவே நம்ம ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம்னா ஏன் நமக்கு இந்த கை கால்கள் மறுத்து போகுது அப்படின்னா, அதிகப்படியான அழுத்தம் அங்க இருக்கக்கூடிய நரம்புகள் மேலையும் ரத்த குழாய்கள் மேலையும் விழறதுனால ரத்தம் ஒழுங்கா போகாது, இல்ல நரம்புகள் அழுத்தம் அடையும். அந்த நேரத்துல நமக்கு இந்த மறுத்து போற சென்சேஷன், அதாவது நம்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து ஏற்படும். திரும்ப நம்ம எழுந்து நடமாட ஆரம்பிச்சிட்டோம், மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த அழுத்தம் குறைஞ்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு இந்த நம்னஸ் போயிடும். சோ இதுதான் நம்ம தூக்கத்துல இருந்து எழும்பும் போது நமக்கு நடக்குது. சோ தூங்கிக்கிட்டு இருக்கும் போது மறுத்து போறதுக்கு காரணம் இதுதான். இது அடுத்து நம்ம கால்களை அசைச்சோம்னாலே 5 நிமிஷத்துல சரியாயிடும். சோ அது இல்லாம பொதுவான இன்னும் மற்ற காரணங்கள் இருக்கு. குறிப்பா இது வந்து சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த சர்க்கரையின் அளவு ரத்தத்துல அதிகரிக்க அதிகரிக்க அது நரம்புகளுக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களை பாதிக்கும். அந்த நேரத்துல ரத்த ஓட்டம் சரிவர அந்த நரம்புகளுக்கு போகாத போது நமக்கு அந்த கை விரல்களுக்கு போற நரம்பு பாதிச்சு அது எப்பவுமே மறுத்து போற சென்சேஷன், அதாவது கை வந்து மறுத்து போய் இருக்கும் நமக்கு எப்பவுமே. இதை வந்து நம்னஸ்ன்னு சொல்லுவோம். இது பொதுவா டயபெட்டிக் நியூரோபதியில வரும். எதனால ரத்தத்துல சர்க்கரை அதிகரிச்சா ரத்த குழாய் பாதிப்படைஞ்சு நம்ம நரம்பு பாதிக்குது அப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு வீடியோல டீட்டெயிலா போட்டேன். சோ அதுலயும் கால் நரம்புகள் பாதிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன உடற்பயிற்சிகள் செய்யணும்ன்றதே அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். சோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், பாத்துருங்க. சோ அடுத்த ஒரு பொதுவான காரணம் கழுத்து வலியா சொல்லுவோம். கை நரம்புகள் பாதிப்பு அடைகிறதுக்கு கழுத்தும் ஒரு காரணம். சோ கழுத்துல எலும்பு தேய்மானம் வயதாகிறதுனால ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அந்த நேரத்துல அந்த நரம்புகள் அழுத்தம் அடைகிறதுனால, அதாவது சர்வைக்கல் ராடிகுலோபதி அப்படின்னு சொல்லுவோம். சோ கழுத்துல இருந்து கை வரைக்குமே ஒரு குடைச்சல் இருக்கும், மறுத்து போற சென்சேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கு என்ன உடற்பயிற்சி செஞ்சு அதை வீட்லயே நம்ம சரி பண்ணலான்றத நான் இந்த வீடியோட கடைசியில சொல்லியிருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா அந்த உடற்பயிற்சிகளை சேர்த்து பார்த்து அதை பண்ணி சரி பண்ணிக்கோங்க. சோ அடுத்த ஒரு பொதுவான விஷயம் முடக்குவாதம். முடக்குவாதத்திலயுமே நம்மளோட சின்ன சின்ன ஜாயின்ஸ்ல வந்து இன்ஃபிளமேஷன் வரும். அந்த இன்ஃபிளமேஷன்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ற வரைக்குமே அந்த கை விரல்கள்லாம் மறுத்து போன சென்சேஷன் இருக்கும். சோ இது ஒரு பகுதி. அதுக்கு அடுத்தது இதை தாண்டி நிறைய காரணங்கள் நம்ம கை விரல்கள் மறுத்து போறதுக்கு இருக்கு. அதுல இன்னொன்னு நம்ம என்ன சொல்லலாம்னா கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒண்ணு வரும். அது நம்ம ரிஸ்ட் ஜாயிண்ட்ல வந்து நம்ம கார்பல் போன்ஸ்க்கு இடையில தான் வந்து நரம்புகள் கை விரல்களுக்கு போகும். சோ இந்த ரிஸ்ட் ஜாயிண்ட்டுக்குள்ள போகக்கூடிய நரம்பு இந்த ரிஸ்ட்ல ஏதாவது ஒரு அழுத்தம் அடையும் போது மீடியன் நர்வ் அப்படின்னு சொல்லி ஒரு நரம்பு போகும். சோ அந்த நரம்பு அழுத்தம் அடையும் போது நம்மளோட விரல்கள் மறுத்து போகும். குறிப்பா வந்து இந்த கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் இதெல்லாம் வந்து மறுத்து போக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அல்னார் நர்வும் வந்து கம்ப்ரஸ் ஆகும். அது வந்து இந்த எல்போ ஜாயிண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம எங்கேயாவது இடிச்சிட்டோம்னா கூட ஷாக் அடிக்கிற மாதிரி ஃபீல் வர்றது காரணமும் இங்க இருந்து ஒரு அல்னார் நரம்புன்றது வந்து விரல்களுக்கு போகும். சோ அது இந்த இடத்துல அழுத்தம் அடைஞ்சு அல்னார் நர்வ் என்ட்ராப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா கியூபிட்டல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்க ஒரு கியூபிட்டல் ஃபோர்ஸா அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளதான் வந்து அல்னார் நரம்பு போகும். இந்த நரம்பு இங்க அழுத்தம் அடைஞ்சாலோ இல்ல அடிபட்டாலோ இல்ல பிராக்சர் ஆனாலோ நமக்கு மறுத்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அவ்வளவுதான், இது காமனான கண்டிஷன்ஸ். இது எல்லாமே இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது நமக்கு உண்மையிலேயே நரம்பு பாதிப்பு ஏற்படலாம். ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா முதல் அறிகுறியாவே நம்ம கைகள்லாம் வந்து பலவீனம் அடையும், மறுத்து போகும், கால்கள் மறுத்து போகும், பலவீனம் அடையும், முகம் ஒரு சைடா போகும், மறுத்து போற சென்சேஷன் எல்லாம் வருது, உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது, ஹார்ட் பீட் ஹெவியா கேட்குது, தலைவலி ஹெவியா இருக்கு அப்படின்னா நீங்க இமீடியட்டாவே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. இது ஸ்ட்ரோக்கோட அறிகுறியாவும் இருக்கலாம். சும்மா மறுத்து போகுது தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமா இருக்காதீங்க. மறுத்து போகுது அப்படின்னா பிபியை செக் பண்ணிக்கிறது நல்லது. சோ ஸ்ட்ரோக்கோட அறிகுறியா இல்லாத வரைக்கும் நல்லது. அதுக்கு அடுத்து என்னென்ன காரணங்களால நரம்புகள் மறுத்து போகும்னு பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ். அது பிரெயினுக்கோ இல்ல ஸ்பைனல் கார்டுக்கோ இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தாலும் சரி, ஃபீவர் வரக்கூடிய இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்ல நமக்கு கை கால்கள் மறுத்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது கூடவே கேன்சர் பேஷண்ட்ஸ் யாராவது கீமோதெரப்பி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து இந்த கை விரல்கள் மறுத்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் கை விரல்கள் மறுத்து போறதுக்கு இருக்கு. பட் பொதுவான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டயபெட்டிக் நியூரோபதி, சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடியது, கழுத்து வலி இருக்கிறவங்களுக்கு, கழுத்து தேய்மானம் இருக்கவங்களுக்கு சர்வைக்கல் ராடிகுலோபதி, இந்த முடக்குவாதம் ஒரு சிலருக்கு இருக்கும். சோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல கை நரம்புகள் அடிக்கடி மறுத்து போகும். இந்த மாதிரி உங்களுக்கும் மறுத்து போகுது, இல்ல கை நரம்புகள் வீக்கா இருக்கு அப்படின்னா அதுக்கு என்னென்ன உடற்பயிற்சிகள் செஞ்சு நீங்க அதை பலப்படுத்திக்கலாம். இல்ல ஒருவேளை இந்த சர்க்கரை நோயினால நரம்புகள் பாதிச்சிருக்கு அப்படின்னா மேலும் பாதிக்காம அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்றதுக்கு இப்ப நான் ஒரு சில உடற்பயிற்சிகள் செஞ்சு காட்டுறேன். இதை நீங்க ரெகுலரா பண்ணி உங்களோட பிரச்சனைகளை சரி பண்ணிக்கோங்க. வாங்க என்னென்ன உடற்பயிற்சிகள் இருக்கு அப்படின்றத பாத்துருவோம். சர்க்கரை நோயாளிகள் பொதுவா இந்த கை விரல்லாம் மறுத்து போற சென்சேஷன் இருக்கும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான உடற்பயிற்சிகளை நான் இப்ப சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 5 விரலையும் இப்படி நீட்டிக்கணுங்க. நீட்டிட்டு ஒவ்வொரு விரலா ஸ்ட்ரெச் பண்ண போறோம். அதாவது இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த கட்டை விரல இப்படி இழுத்து இப்படி பிடிக்கணும். ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சுமே வந்து 15 செகண்ட், நான் இப்படி இழுத்து பிடிக்கும்போது 15 செகண்ட் இழுத்து பிடிக்கணும். அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரல், இந்த மாதிரி ஒவ்வொரு விரலுக்குமே நம்ம இழுத்து பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த விரலுக்கு போகக்கூடிய தசைகள் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ ஒருவேளை இதோட டைட்னஸ் இருந்தா கூட நமக்கு அந்த நரம்பு அழுந்தின மாதிரி அந்த ஃபீல் வரும், அந்த மறுத்து போற சென்சேஷன்லாம் இருக்கும். அப்படி இல்லைனாலுமே நம்ம அந்த மசில்ஸை ஸ்ட்ரெச் பண்ணி ஃபிளெக்சிபிளா மெயின்டைன் பண்றது மூலயமா அது இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விரலுக்குமே 15 செகண்ட் நீங்க பிடிச்சிட்டு
2 கைக்குமே அது மாதிரி பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விரலுக்குமே. ஸோ அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி மொத்த 5 விரலையும் இப்படி காமிச்சிட்டு இன்னொரு கையால உங்க 4 விரலை மேல பிடிச்சி இழுக்கணும். ஸோ இந்த மாதிரி இது ஒரு 15 செகண்ட். இதுல முழங்கை வந்து மடங்கக்கூடாதுங்க. நம்ம முழங்கை மடங்காம இருந்தாதான் நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு 15 செகண்ட் இப்படியே பிடிச்சிட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்படி காமிச்சோம் இல்லைங்களா, இதையே அப்படியே கையை இப்படி கீழே திருப்பிட்டு கீழுக்கா பிடிச்சி எடுக்கணும். இதுலயுமே முழங்கை வந்து இப்படி மடக்கிட்டு இப்படி நீங்க பண்ணீங்கன்னா வேஸ்ட். நல்லா இப்படி நீட்டி பண்ணீங்கன்னா தான் ஃபுல்லா கையில ஃபோர் ஆர்ம் ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகும் உங்களுக்கு. கை முழங்கை மடங்காம நீண்டு இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதையும் ஒரு 15 செகண்ட் பிடிச்சிட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சும் முடிஞ்சிடும். இந்த மாதிரி 2 கைக்குமே நீங்க வந்து பண்ணிக்கலாம். 15 செகண்ட் 2 கைக்குமே நீங்க பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது, ஸோ நான் வந்து டம்பிள்ஸ்ல பண்றேங்க. ஸோ நீங்க டம்பிள்ஸ் இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டில் ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் கேனோ இல்லை 1 லிட்டர் வாட்டர் கேன் இருந்தால் அதை கையில இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஆம்ரெஸ்ட் இருக்கக்கூடிய சேர்ல உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு நம்ம பைக்குக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்குற மாதிரி மேல அந்த டம்பிளை இல்லை வாட்டர் கேனை தூக்கி தூக்கி இறக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10ல இருந்து 15 முறை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோர் ஆர்ம் மசில், அதாவது குறிப்பா ரிஸ்ட் எக்ஸ்டென்சார்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அதுக்கப்புறம் ஃபிளெக்ஷன் இந்த மாதிரி ஒரு 15 முறை. உங்களுக்கு ஈஸியா இருந்தா 15 முறை பண்ணிட்டு கேப் விட்டு திரும்ப ஒரு 15 முறை பண்ணிக்கலாம் இந்த எக்ஸசைசஸ் எல்லாம். ஸோ இது ரிஸ்ட் ஃபிளெக்ஸார்ஸ்க்கு. இந்த மாதிரி அதாவது மேல்புற இருந்த தசைகளுக்கு முன்னாடி பண்ணோம், இது வந்து இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய தசைகளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதையே வந்து இப்படி சைடா வச்சுக்கணும். நம்ம தம்ஸ் அப் பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த பொசிஷன்ல வச்சுட்டு மேலே கீழே ரிஸ்ட் இப்படி மூவ் பண்ணணும். இதுலயுமே எக்ஸ்டென்சார்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து இதே மூமெண்ட்லயே வந்து வச்சுட்டு நம்ம 2 சைடும் ரொட்டேஷன் பண்ணணும். சுப்பினேஷன் ப்ரொனேஷன் சொல்லுவோம் இந்த மூமெண்ட்டுக்கு பேரு. ஸோ இந்த மாதிரி இந்த டம்பிளையோ இல்லை நீங்க வாட்டர் கேன்ல பண்றீங்கன்னா வாட்டர் கேனையும் இப்படி சுத்தணும். ஸோ இது எதுலையுமே வந்து உங்களோட கை வந்து மேலே போகக்கூடாது. சேரை விட்டு மேலே தூக்கக்கூடாது. முழங்கை சேர்லேயே தான் இருக்கணும். அப்படியே தான் இது வந்து சுத்தணும். ஸோ அதுதான் இந்த எக்ஸசைஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க இதை கரெக்டாக பண்ணீங்கன்னா தான் இங்க இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இது ஒன்று. இது மாதிரி 2 கைக்குமே நீங்க பண்ணிக்கணும். ஒவ்வொரு எக்ஸசைஸையுமே 15 முறை இந்த சுத்துறது இது எல்லாமே 2 கைக்குமே நீங்க பண்ணிக்கணும். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் வெயிட்ஸை வச்சிருங்க. இதே மாதிரி சேர்ல கை 2த்தையும் நம்ம இப்படி வச்சுட்டு 2 கைக்கு ஒரே டைம்ல மேலே இப்படி தூக்கணும், கீழே இறக்கணும். ஒரு சிலர் என்னன்னா இப்படி டைட்னஸ் இருக்கும்போது இப்படி எல்லாம் தூக்கி பண்ணுவீங்க. எல்போ வந்து சேரை விட்டு நகரக்கூடாது. நகராம இந்த முழங்கையை கரெக்டா அப்படியே சேர்ல வச்சுட்டு மேலே தூக்கி தூக்கி இறக்கணும். இந்த மாதிரி ஒரு 15 முறை. அதுக்கப்புறம் வந்து இதையே அப்படியே திருப்பணும், உள்ள திருப்பணும், வெளியில திருப்பணும், உள்ள திருப்பணும். இது மாதிரி ஒரு 15 முறை. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்றது மூலயமா உங்க முழங்கை முழுக்க முழுக்க வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இங்க இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே நல்லா வேலை செய்யும். ஸோ இதன் மூலயமா ரத்த ஓட்டம் இங்க அதிகரிக்கிறதுனால அங்க நரம்பு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது சீக்கிரமா சரியாகும். அதுக்கு அடுத்தது இந்த கழுத்துல நரம்பு அழுந்திருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். கழுத்துல நரம்பு அழுந்திருக்கு, கழுத்துல டிஸ்க் பல்ஜ் இருக்குன்னா அதுக்கு ஒரு 2 எக்ஸசைசஸ் சொல்றேன். அங்க இருக்கக்கூடிய நரம்புகள் மேல விழுற அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பயன்படும். ஸோ இது ஒரு முக்கியமான எக்ஸசைஸ். கரெக்டா பார்த்து கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இதோட பெனிஃபிட்ஸ் இருக்கும். ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் எக்ஸசைசஸோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க கழுத்துக்கான எக்ஸசைசஸை பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு டவலை வந்து நம்ம தலையில போட்டுக்கணும். ஷோல்டர் இப்படி இருந்ததுன்னா ஷோல்டர் பின்னாடி தள்ளி நெஞ்ச நிமித்தி நேரா உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு நம்ம தலையை வந்து மேல் நோக்கி அழுத்துற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு 15 செகண்ட் அப்புறம் விட்டுருங்க. திரும்ப அதே மாதிரி மேல் நோக்கி அழுத்தி 15 செகண்ட் கழிச்சு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 முறை பண்ணுங்க. உங்களோட ஸ்பைனல் நர்வ்ஸ், குறிப்பா இந்த சர்வைக்கல் ஸ்பைன்ல இருக்கக்கூடிய நர்வ்ஸ் வந்து டீகம்ப்ரெஷன் ஆகி சப்போஸ் நம்ம கைகளுக்கு போகக்கூடிய நரம்புகள்ல விழக்கூடிய அழுத்தம் வந்து இந்த எக்ஸசைஸின் மூலயமா உங்களுக்கு குறையும். ஸோ இதனாலுமே உங்களுக்கு கை மறுத்து போற சென்சேஷன் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் பண்ணிட்டு ஐயோ எந்த டிஃபரன்ஸுமே வரலன்னு சொல்லக்கூடாது. ரெகுலரா பண்ணுங்க. அடுத்த எக்ஸசைஸ் சேம் இதே மாதிரி தான். இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, நம்ம கழுத்தோட பின்னாடி இங்க இந்த முடி இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை அப்படி பிடிச்சிக்கணுங்க. இந்த கீழே இருக்க முடியை பிடிச்சிட்டு நம்மளால எவ்வளவு தூரம் மேல லேசா ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணி மேல தூக்கணும். தூக்கிட்டே விட்டுறணும். திரும்ப மேல தூக்கணும். இந்த மாதிரி ஒரு 15 செகண்ட் அப்படியே தூக்கி அப்படியே பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா இருங்க வரேன். இப்போ மேல தூக்கிட்டு 15 செகண்ட் அப்படியே பிடிச்சிட்டோம் அப்படின்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்பைனல் டீகம்ப்ரெஷன் தான். ஸோ உங்களோட ஸ்பைன் வந்து ரிலாக்ஸ் ஆகும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய நரம்புகளோட அழுத்தம் குறையும். எல்லாராலையுமே இப்படி தூக்க முடியாது, கை மேல போகல அப்படின்னா
உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் முன்னாடி சொன்ன அந்த கர்ச்சீஃபை வச்சு மேலே புஷ் பண்ற எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்க. அதுலயே உங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த எக்ஸசைஸ் தாண்டி நம்மளோட ஷோல்டர் ஜாயிண்ட்டை நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்றோமோ, ஃபிளெக்சிபிளா வச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட கழுத்தும் பாதுகாப்பா இருக்கும். கைகளுக்கு போற நரம்புகளும் ஆரோக்கியமா இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனல்ல கழுத்துக்கு ஷோல்டருக்குலாம் என்னென்ன எக்ஸசைசஸ் பண்ணணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இதை பார்த்து முடிச்சுட்டு நீங்க மறக்காம அதையும் பார்த்து அந்த எக்ஸசைசஸை கத்துக்கிட்டு ரெகுலரா பண்ணுங்க. கழுத்துல இருந்து தான் உங்க கைக்கு போகக்கூடிய நரம்புகள் வந்து போகுது. ஸோ நீங்க கழுத்தையும் கிளியர் பண்ணிக்கணும். கைக்கு இப்ப நான் சொன்ன எக்ஸசைசஸ் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. ஸோ உங்களோட நரம்புகள் ஆரோக்கியமா இருக்கும். ரத்த ஓட்டம் உங்க நரம்புக்கு அதிகரிக்கும் போது இந்த மறுத்து போற சென்சேஷன் குறைய வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவுதான். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். இதுல நான் சொல்லியிருக்க உடற்பயிற்சிகளையும் நீங்க செய்வீங்கன்றதையும் நான் நம்புறேன். மேலும் இது மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோ பிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்க பாக்குறதோட நிறுத்திடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.